வாழ்க வளமுடன். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சித்திரம் வருஷப்பருப்பு மாசப்பருப்பு எல்லாத்துக்கும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு தளிகை. இது வாழைக்காய் காரக்கறி. அப்புறம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி வாழைக்காய் காரக்கறி, கேரட் கோஸ்மரி, பீன்ஸ் பருப்பு சுளி, மோர் குழம்பு, வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு, மாங்காய் பச்சடி, பருப்பு போட்டு சாப்பிட்டு ரசம், தயிர். இதான் இன்றைக்கி சமையல். இது ஆரம்பிச்சிருக்கேன். வாழைக்காயை சாதம் வச்சுருக்கேன், குக்கரில் சாதம் வச்சுருக்கேன். கேரட்டு கோஸ்மரிக்கு கேரட்டு பருப்பு பண்ணு கோஸ்மரிக்கு ஊற போட்டிருக்கேன். இது மோர் குழம்புக்கு ஊற போட்டிருக்கேன். இது கோஸ்மரிக்கு திருப்பி வச்சுருக்கேன். இது பருப்பு சுளிக்கு, இது இலை பருப்புக்கு. சாப்பிட்டு புளி ஊற வைக்கணும். புளி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த புளி போடும்னு நினைக்கிறேன். புளி இருக்குது. வேப்பம்பூ எல்லாம் இருக்கணும் இல்லையா? இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு 7 சுவையும் கலந்து இருக்கணும் வாழ்க்கைன்னா. அதனால் இன்றைக்கி மாங்காய் பச்சடியில் இந்த காயெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். மாங்காய் பச்சடி, இது மோர் குழம்புக்கு, இது பருப்பு சுளிக்கு. மாங்காயை திருப்பி பச்சடி, இனிப்பு பச்சடி. அதில் கொஞ்சம் வேப்பம்பூ போட்டு இறக்கிடுவேன் கடைசியாக. அதிலே இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் வரும். இன்றைக்கி இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாட்டி நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். வாழ்க வளமுடன். இன்னொரு வாட்டி எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும், உடம்பு நல்ல சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். ஹாப்பி குக்கிங்.